சரி அம்மாக்கும் எனக்கு நேற்று வச்சு வாரம் வர கிடைச்சிச்சு. அதனால தான் எங்களை மாணவிகளை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், ஆசிரியர் மாணவிகளை கூட்டிக்கிட்டு. அவர் நடக்க மாட்டாம இருந்தவர் அவர் பிறந்து பயணத்தை இங்கிருந்து மேற்கொண்ட நேரத்தில் இந்த மன்னார் கோயிலில் எங்களுக்கு மிகப்பெரிய சேர்ச்சுக்குள்ளே போய் மாதா எல்லாம் படியாக கும்பிட்டு வந்துட்டோம். சரியான ஹாப்பி. வேறு வாரம் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இனி வந்து நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம். அம்மா இப்போ நாங்கள் கோப்பா ரோட்டில் போய் கண்டிக்கிறோம். வேறங்க கோப்பா ரோட்டில் பூனே ரோட்டில் போகிறோம். ஆனால் தெனங்களை வழி தானே தான் கைதறி புள்ளியா. ஹலோ வணக்கம் மக்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் உரும்பிராயில் எங்களோட வீட்டை நிற்கிறேன் மக்களே. வீட்டுக்கு முன்னுக்கு நிற்கிறேன் பாருங்க. என்னென்னு சொன்னால் இங்கே இதில் குட்டி சொன்னி நிற்கிறா பாருங்க. என்ன பேர் உங்களுக்கு? இவர் என் தம்பின்ற மகள், கடைசி மகள். அவள் வந்து நிற்கிறா. மற்றது வந்து நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், நான் இன்றைக்கு மடுவுக்கு போக போகிறோம். எங்களோட ஃபேமிலியோட இன்னும் ஒரு ஃபேமிலி வருது, 2-3 பேர் கொஞ்சம் பேர் போகிறோம். அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க. இங்கேருந்து நான் மடுவுக்கு போகிறத உங்களுக்கு இடங்களில் அப்படி காட்டுறேன். என்னென்ன இடத்த இதால் போகிறோம் இப்படி வாரம்னு சொல்லி உங்களை எல்லா இடங்களும் எப்படியாக காட்டிக்கிட்டு இருப்பேன். அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மக்களே. மற்றது வந்து என்னென்னு சொன்னால், நீங்கள் 6வது இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போ புதுசாக பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் பட்டனை தட்டி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குது. நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மக்களே. என்னென்னு சொன்னால், இன்றைக்கி நல்ல வெயில் மக்களே. பாருங்க, செம்ம வெயில், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல கிளைமேட் இன்றைக்கு நல்லா இருக்கும். அதான் மேனை பார்த்து நிற்கிறேன். மேன் இன்னும் வரையில் வந்தோடனே கிளம்ப போகிறோம். அப்படியே வெயிட் பண்ணுங்க. அப்படியே வேன் வந்துட்டு மக்களே போக போகிறோம். இதெல்லாம் போக போகிறோம் இன்றைக்கு. அவங்க எந்த வேலைலாம் போக போகிறோம். ஓகே, அப்படியே தொடர்றோம். வீடியோ வெயிட் பண்ணுங்க. ஹலோ வேறங்க போய் கண்டுருக்கோம். அண்ணான் வேன் ஓடுறேன். ஹலோ, எவ்வளோ நான் ரைட் செய்யுங்க? எவ்வளோ டிரைவிங் செய்கிறீங்க? 15 வருஷம். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் கொழும்புக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? 85 வேணும். மடுவுக்கு 30. கவர்மெண்ட் அண்ணன் நம்பர் போட்டு விட்றேன். இதில் நீங்கள் இந்த யூடியூப் பார்த்துட்டீங்கன்னா தொடரலாம். பெரிய மினி பஸ் பேருங்க. எத்தனை பேர் போகலாம்? இதில் 28 பேருக்கிட்ட போகலாம். பெரிய பெரிய மினி பஸ். எவ்வளோ சீட்டு இருக்குது? நான் கிணவே இருக்குன்னா ஒரு மேலே இதில் இருந்தால் போகிறோம். வேறுங்க வசதியாக இருக்குது. ஏசி எல்லாம் இருக்குது. சூப்பர். இங்கே ஏசி தேவையில்லை. எண்ணத்தில் வந்தாலே காத்துக்கிறோம். என்ன என்னது ஏசி நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் கோப்பா ரோட்டில் போய் கண்டிக்கிறோம். வேறுங்க கோப்பா ரோட்டில் போய் கண்டிக்கிறோம். இதில் கடையில் எல்லாம் இருக்குது. அப்படி ஒரு 3 மணிக்கெல்லாம் வாங்கன்னு நினைக்கிறேன். உரும்பிராயில இருந்து இது கோப்பை முருகன் கோயில். வேறுங்க கோப்பை சந்திக்கிட்ட வந்துட்டோம். கோப்பை சந்தியெல்லாம் போவோம். இதுதான் கோப்பை சந்தி. இதில் சிக்னல் போட்டிருக்காங்களா? சில இடத்துல சிக்னல் இருக்குது, சில இடத்துல இல்லை சிக்னல். கோப்பை சந்தியை பேருங்க அப்படி இருக்கு. அப்படியே நீரே போகுது. நீர் உனக்கு கைதறிக்கு போகுது என்ன? கோப்பை பாலம் தானே? கோப்பை பாலத்துக்கு போய் கண்டிக்கிறோம். காலத்தால் போய் கண்டிக்கிறோம். பாருங்க பார்த்தீங்களா? கோப்பை கோப்பை பாலத்தால் போய் கண்டிக்கிறோம். அங்கெல்லாம் கைதறி பாலம் இருக்கு. கோப்பாய் பாலம் வேறங்க வேறங்க ஃபேமஸ் இருக்கிறது. இதுதான் பெரிய பாலம் என்ன? இப்போ என் வெயிலுக்கு தண்ணி வத்திட்டு கைதறி சந்திக்கு வந்துட்டு பாருங்க. இதுதான் கைதறி சந்தி. கைதறி சந்தியால இப்போ எங்கே போகிறோம்? சாவச்சேரி போகிறோம். இதுதான் கைதறி சந்தி. பிள்ளையாள் வேறு தானே? மரத்துக்களை இருக்கேண்ணா கைதறி புள்ளியாவில். கைதறி புள்ளியாவில் கைதறி புள்ளியாவில் கும்பிட்டு தானே போகணுமா? இல்லை கும்பிட போகணும். கும்பிட்டு போக போகிறோம். கும்பிட்டு தான் இதில் போகணுமா? வானம் நின்று தான் போகும். இதுதான் கைதறி புள்ளியாவில். பார்த்தீங்கன்னா இதில் வந்து
கூடுதலாக வாகனக்காரர் வாகனத்தில் வந்து இதில் வந்து கும்பிட்டு தான் போகிறது பாருங்க. வாங்க உள்ள கொஞ்சம் காட்டுறேன். பெரிய கோயில், ஒரு அளவான கோயில். இது வந்து சின்ன நேரம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பூனே ரோட்டில் போகிறோம், தெனங்குளப்பு வழி தானே, மரம் எல்லாம் கிட்ட தானே, பெரிய வழி பெரிய இதெல்லாம் மேல் வழி என்ன. இதுதான் சங்குப்பட்டி பாலம். வேறவங்க எல்லாம் ஒரே வழி வருது. பொலிசுக்காரர் நிற்கிறாரு. வேறவங்க பொலிசுக்காரர் இதெல்லாம் தாங்கலாம் கிடையாது, நிற்கணும். சங்குப்பட்டி பாலம் வேறவங்க பெரிய பாலம் அது என்ன. பேரங்க சங்குப்பட்டி பெரிய பாலம் அதுக்கிட்ட வந்துட்டு பேரங்க பார்க்காத நீங்கள பேரங்க ஊர் வழி அடிச்சிருக்காங்களே என்ன. பெரிய பாலம் அங்கால கடலை பேரங்க சங்குப்பட்டி பாலத்தால போய் கண்டிக்கிறோம். ரோட் வேலை நடந்துட்டு இருக்கு, பால வேலைகள் திருத்தல் வேலைகள் நடந்துட்டு இருக்கு பாருங்க மக்களே. நடந்துட்டு இருக்கு திருத்தல் வேலைகள். பெரிய பாலம் மழை பெய்தான் மேல வேற வெள்ளம் இல்லையா, கல்லெல்லாம் அப்படி அடிக்கலாம் சைட்ல ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய கீழால ஓடுதானே. பெரிய பாலம் பெரிய பாலம் போய்கொண்டே இருக்கு. இப்போ பூனேரிக்கு வந்துட்டேன் வேணும் வேறங்க. பூனேரி கிட்ட நாங்கள் வீடியோ எடுக்க தான் நடுறோம். ஆட்டோ முன்னு போயிருந்தேன். மூண்டா ஆட்டோ 4 ஆட்டோ நாங்கள் வீடியோ எடுக்க தான் ஆட்டோ முன்னு போயிருந்தேன். இது பூனேரி சந்தி என்ன, பூனேரி சந்தி வந்துட்டேன். பூனேரி சந்தி வேறங்க. அப்படியே போகிறோம் ரவுண்டை போட்டு. இது எங்க போகுது? பிறந்தன் போகுது. இது வந்து பிறந்தன போகுதா? எங்களுக்கு இடம் தெரியாது, கேட்டு கேட்டு தான் சொல்ல வேண்டிய இடம். கனாலம் மெராவுடைய இடங்கள் மறந்துட்டோம். ஏன்னா இப்படியே மென்னாருக்கு போகுது, துருவா மென்னார், இப்படியே துருவா மென்னார் தான். அப்படியே வெயிட் பண்ணுங்க, தொடருவோமா ஓட்டா பாருங்க வீடியோவை. இங்க சாப்பிட்ற என்ன சாப்பிட்றீங்க? புட்டு சாப்பிட்றாங்க. புட்டு உங்களுக்கு என்ன பேர்? யூடியூப்லாம் போடுறது என்ன பேர் உங்களுக்கு? எல்லாம் போடுறோம், எல்லாம் போடுறேன். இப்போ நாச்சுக்குள்ளே வந்துட்டு ஒரு பிரேக் ஒன்று எடுக்க போகிறோம். பிரேக் எடுத்து தான் போகிறோம். இப்போ வந்து ஒரு மத்தியானம் ஜோடி கூட என்ன ஒரு மத்தியம் வச்சுவாங்க. நாச்சி கூட என்னோட நாச்சி கூட ஒரு மத்தியானம் 10 நிமிஷம் வந்து நாங்கள் இப்போ இதில் ஒரு பிரேக் ஒன்று எடுப்போம். வந்து நிற்கிறோம், எடுத்து போட்டு நாச்சுக்குள்ளே இறங்குறாங்க. ரெடி ரெடி சந்தியில் நிற்கிறோம். அங்கே போகிறோங்க. அங்கே போனாங்க நெட்டோ இல்லையா, நெட்டோ வாங்க இந்த கடைக்கு போகிறோம். அங்கே பெரிய கடைகள் ஃபுல்லாக கடை தான். மென்னார் போகிறாங்க வாங்க. மென்னார் 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 அண்ணா மென்னார் அவருங்க குயிக் கிளம்ப போவேன். இதுதான் அந்த பாம்பு வழிகாட்டி கோயில் ஒன்று இருக்குது. இதில் வாகனத்தை விட்டு நடந்து கூடுதா அங்கே அந்த 10 கால அங்கே போகணும். இதால் பாம்பு வழிகாட்டி இருந்து புனித அந்தோனியா தீர்த்தவங்க இதால் போகணும். இதால் அப்படியே போகணும். அப்படி வாகனத்தில் 2 கோயில் ஒன்று வேறு வழியா 2 கோயில் சவாரி போகுது, மாட்டு சவாரி வழிகள் 2 போகிறாங்க. வேற பண்ணா இருக்கு வித்தியாசமான அனுபவம். எப்படி போறாங்க கச்சான் சாப்பிட்டு போயிடும். இது மழை காலத்துல இது ஃபுல்லா வெள்ளமே இருக்கும். ரொம்ப கஷ்டம் என்ன, மழை காலத்துல சரியா வெள்ளமே இருக்கும். அவ்வளோ வேண்டாம். கஷ்டம் வேற பெரிய வேற. அம்மா சின்ன பிள்ளையெல்லாம் ஹாப்பியா நிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என்ன பேர் உங்களுக்கு? பிரித்தியோ? எத்தனாம படிக்கிறீங்க? பாட்டு பாடி காட்டுவோம்.
உளுந்து விட உளுந்துறாங்க. நன்றி வணக்கம். யார் சொல்லி தந்த? அம்மா சொல்லி தந்த. அப்பா சொல்லி தர இல்லையே. இங்க ரோட்டால கூட மாடுகள் போய் கண்டிக்கு பாருங்க. மாட்டுக்கு பேரில் நாட்டிச்சிருக்காரு களவெடுத்தணும். இதெல்லாம் வயல்வெளி, ஃபுல்லா வயல்வெளி. இதில் வந்து ஃபுல்லா குளமா நாங்கள் விரைக்காம போக போறோம். இப்போ டைம் காணாது. பெருசா அடிச்சுக்கான். ஃபுல்லா குளம். உங்களை ஃபுல்லா குளமா. ஜப்பான் மீன் இருக்கும். சரியா? ரயில் தண்டவாளம். ரயில் மேடம் எல்லாம் ஒரே பெனை மரம் தான் கூட. என்ன சத்தியா பெனை மரம் பஸ்ல இருக்கு. சிட்டி பாஸ் என்ன பாருங்க. மடம் இதுக்கெல்லாம் போகணும். மடவுக்கு வந்துட்டோம். கிட்ட மடவுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு போகணும். இதுல இருந்து சரி ஓகே. இதால போகணும். அப்படி இதுல இருந்து உள்ளுக்கு ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் இதுல இருந்து கிட்ட வந்துட்டோம். நெருங்கிட்டோம். இதெல்லாம் போகணும். இப்ப ரோட்டெல்லாம் போட்டாங்களே என்ன முந்தி இல்லையா? இந்த காட்டுக்கு ஜானி எல்லாம் இருக்கும். வேற இந்த இரவெல்லாம் பெரும் மொழி இல்லையா? மடு மாதாவை நோக்கி போய் கொண்டிருக்கிற மக்களே பாருங்க. காட்டுக்கால் பயணம் செய்யும் நாங்கள். 2 சைட்டும் காடு. வடிவான மரங்கள் நிலவுகள் பேருங்களா அடிக்காது பாத்தீங்களா? அவங்க என்ன அப்படி இருக்கணும். சோழியா இருக்கு நெஞ்சல் சைட் ஃபுல்லா. அப்படியே போய் கொண்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். போகுது வானம். எங்க போறீங்க? மடுவுக்கோ? சரி, என்ன கும்பிட போறீங்களா? மாதா என்ன கும்பிட போறீங்க? சீக்கிரம் ஒரு விரதம். சரி, பாத்தீங்கன்னு சொன்னா மக்களே இதுதான் வரவேற்பு மாதா. வேறங்க அப்படி இருக்கு. வரவேற்பு மாதா பாத்தீங்களா? அப்படியே போறோம். இதுல கும்பிட்டா போகணும். இல்ல இல்ல விரைக்கும் கும்பிடலாம். அது வரவேற்பு மாதாவில் அதில் போட்டிருக்கு. இந்த பஸ் எல்லாம் நிற்குது. இதெல்லாம் பெருநாள் மூட்டம் ஆக்கள் 2 அடிச்சிருப்பினோம். பாருங்க இந்த இதில் ஃபுல்லா. இதில் பெருநாள் மூட்டம் கடையில எல்லாம் வந்துருப்போம் கூட. பஸ் எல்லாம் நிற்குது. அப்படி இருக்கு. அம்மா இதுல மாதம் இருக்கு பாருங்க. வேன் இஞ்சி விடணும். இப்படிதான் நடந்து போகணும். வந்துட்டு வேணும் உள்ள கூட உள்ள வேலை போகணும். என்ன செக் பண்ணி தான் விடுவாங்க. அதான் இருக்கு பார்த்தீங்களா? இதுலேயும் வச்சிருக்கு. பெருநாள் மூட்டை மட்டும் சரியான சனமாக இருக்கும். மாதம் 15 பெருநாளா? இந்த வேன்லாம் வந்து நாங்கள் வேலை வந்து நாங்கள் அப்படி இதுக்குள்ளாம் போகணும். இந்த உள்ளுக்கு வந்து வீடியோ தடையாம் அதில் போட்டுருக்குப்பா. மாமிக்காரர் கேட்டுப்பா மறுச்சியில் முன்னாடி எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு மக்களே. அதில் எழுதி போட்டுருக்கு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி. மாமிக்காரர் கேட்டுப்போம் வீடியோ எடுக்கிறாங்க. கேட்டு ஓகேன்னு சொன்னால் உங்களுக்கு காட்டுவேன். அதிலடியே காட்ட முடியாது. நினைச்சு கொள்ளுங்க. ரூல்ஸை கடைப்பிடிக்க தானே வேணும். கூடுதலாக உள்ளுக்கு எடுக்க விடுறே இல்லையா? அதுக்கு மக்கள் கேட்போம். அப்படியே வெயிட் பண்ணுங்க. தொடருவோமா? சரியா 3 மணி தேவை நான் வந்தேனே. உங்கள் பிறந்து போகுது கரண்ட்டு கம்பியில். இதுக்குள்ளே வந்து ஷோர்ட்ஸோட வந்தால் விட மாட்டாங்க. என்னோட தம்பி சொல்ல கேட்கா ஷோர்ட்ஸ் வந்து திருப்பி விட்டாங்க ஜீன்ஸை மாற்றிட்டு சொல்லி.
இதான் என்னுடைய அம்மா. ஹலோ சொல்லும். ஹலோ ஹலோ சொல்லும். அம்மா வாரா. கலைஞ்சு போனோம். கழிச்சு போனீங்களா? கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்க கோயிலை பாருங்க, பெரிய கோயில் பார்த்தீங்களா? ஆ அவ்வளோதான் போகணும் கோயிலுக்கு. முழுதிரி வாங்கிட்டு போமாங்க. ஆ இதுக்கெல்லாம் முழுதிரி வாங்க போகிறோம். ஆ சரி, அம்மாக்கும் எனக்கு நேர்த்தி வச்சு செய்யலாம். ஆ என்ன செய்வீங்க? நானே கொண்டு வரோம். கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இனி வந்து நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம். அம்மா இதை நேர்த்தி செய்தவாங்க, இதை படவுற பார்ப்போம் என்னென்னு. இதான் என்னுடைய அம்மா. என்ன தரது உள்ளுக்கு கும்பிட போக போகிறோம். அம்மா ஜபிக்கிறா பார்ப்போம் மண்டாட்டம். ஓகே, அப்படி உள்ளுக்கு போகிறோம். உள்ளுக்கு போய் வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வெளியெலாம் இஞ்சால வந்துட்டோம். கும்பிட்டு இஞ்சால வெளியில் வந்துட்டோம். கோயில் முன்பக்கம் போகிறேன், காட்டுறோம் வழியோ. எந்த நேரமும் இங்கே சாயங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆட்கள் வந்து கொண்டே தான் இருக்கணும். பார்த்தீங்க இதான் முன்பக்கம், சேர்ச்சி முன்பக்கம் பெரிய கோயில் பாருங்க, பெரிய தேசம் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா? பூசை மட்டும் வெளியில் பூசை வச்சா நிறைய சனம் நிற்கும். பிறநாள் மட்டும் ஃபுல்லாக சனம் அமைஞ்சு ஃபுல்லாக நிற்கும் சனங்கள். எல்லாம் மந்தாக்கள் நிற்கிறேன் பாருங்க. அம்மா நிற்கிறாங்களே. இந்த நிறைய ஆட்கள் வந்துட்டுருக்கேன். இப்போவும் சனங்கள் வந்துட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. பார்த்தீங்களா? என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து சேர்ச்சுக்குள்ளே போய் மாதா எல்லாம் படியாக கும்பிட்டு வந்துட்டோம். சரியான ஹாப்பி. என்னென்னு சொன்னால் அம்மா நிறைய நேர்த்தி வச்சுருந்தவங்க எனக்கு. அதால் வந்து இப்போ எல்லாம் நிச்சயம் நிறைவேற்றியாச்சு. இது என்னுடைய அம்மா. இது அம்மாவோட தங்கச்சியார் சித்தி. இப்போ எல்லோரும் வந்து இன்றைக்கி சந்தோஷமாக கிணவர் வந்து நாங்கள் சந்தோஷமாக கும்பிட்டோம். இன்றைக்கி வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நான் உங்களுக்கு என்னென்ன எங்கே போகிறோம்னு காட்டுவோம். என்ன அப்படி செய்வோம். அங்காளில் அன்றைக்கி பாருங்க வந்தாங்க. அங்காளில் அன்றைக்கி பாருங்க. இவர் என்னுடைய சித்தப்பா. சித்தப்பா எவ்வளோ நாளாக நீங்கள் கோயிலுக்கு வரீங்க? கோயிலுக்கு பிறந்து தெரிஞ்ச காலத்துலேருந்து வந்து மடுவுக்கு எல்லா கோயிலுக்கும் தான். இந்த கோயிலை பேர் சொல்லுங்க. மடுக்கோயில் நாங்கள் நான் முதல்ல வந்தேன். இல்லை கனகாலமாக நாங்கள் வந்து போகிறோம். சின்னல தான் அந்த பெருநாளுக்கு வந்து 1 வீக்கு அந்த விடுதி எல்லாம் போட்டு இருந்து சமைச்சு சாப்பிட்டு அந்த கடைசி பெருநாள் முடியும் அடுத்த நாள்னு போயிருக்கு. 2-3 நாள் நிற்பீங்க? 2-3 நாள் இல்லை 1 வீக். ஒரு கிழமை இங்கே நிற்கிறாங்க. ஒரு கிழமை நிற்பீங்க? ஒரு கிழமை கூட வந்து அப்படி எனக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்த மாதம் பெருநாளே நான் அதுக்குள்ளே போடுவேன் தானே. சான்ஸ் இல்லை பார்ப்போம். இது எனக்கு முதல் தடவை. ஏன்னா சின்னல வந்ததா ஞாபகம் இல்லை கிடையாது எனக்கு ஞாபகம் இல்லை. அம்மா கூட்டியிருந்தீங்களா முந்தி? நான் இதே ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேணும். ஒன்றும் இல்லை ஒன்று வேறு என்ன. சரி, வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? என் பேர் மயில் வாகனம். நீங்கள் என்ன இந்த கோயிலுக்கு எவ்வளோ நாள் வரீங்க? இதுதான் முதல் தடவையாக வந்திருக்கிறேன். ஆமாம், எப்படி நானும் கனவாக இருந்துச்சு இந்த கோயிலுக்கு வரணும்னு. அதனால எனக்கு இந்த வாரம் வர கிடைச்சிச்சு. அதனால தான் எங்களை மாணவிகளை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஆசிரியர் மாணவிகளை கூட்டிக்கிட்டு. ஆமாம், எங்கள் விரிவுரையாளர் வந்திருக்கிறாங்க. பல்கலைக்கழக விரிவுரையாளர், நான் போதன ஆசிரியர், எல்லாருமே சேர்ந்து குடும்பமாக நாங்கள் இந்த கோயிலை தரிசிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் எட்டன்லேருந்து வந்திருக்கிறோம். இது ஒரு பெரிய எங்களுக்கு கொடுப்பனவு இந்த மாதா தேவாலயத்தை வணங்குறது. ஏன்னா அது பொதுவாக எல்லா மதத்தையும் சார்ந்தவங்களும் வராங்க தானே. இது ஒரு பொது திருத்தலமாக தானே இருக்குது. அதனால தான் எங்கள் மாணவிகளை கூட்டிகிட்டு நாங்கள் இன்றைக்கி இந்த தலத்துக்கு வழிபடுறதுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் 11 பேர் வந்திருக்கோம். ஆமாம், மாணவிகள் அங்கிட்டு நிற்கிறவங்க அவங்களாம் எங்களோட மாணவிகள், ஆசிரியர் மாணவிகள்.
நல்ல சந்தோஷம் உங்களுக்கு. எனக்கும் சந்தோஷம் இன்னைக்கு வந்ததுக்கு. எங்களோட ஊரில் தொடர்ந்து மழை அந்த காரணத்தால் நாங்கள் எங்கேயும் வெளியில் வெளிக்கிறது குறைவு. அதனால் நேற்றே வந்துட்டோம். நாங்கள் ட்ரெயினில் தான் வந்தோம். ஆமாம், ட்ரெயினில் வந்து எங்களோட நண்பர் வீட்டில் தங்கியிருந்து இன்றைக்கி காலையில் தான் அந்த கோயிலுக்கு வழிபடுறதுக்காக வந்திருக்கிறோம். நானும் முதல் தடவை தான் பாருங்க. முதல் தடவை தான். சந்தோஷம். நாங்கள் இந்துவாக இருந்தாலும் எல்லா மதத்தையும் தரிசிக்கிறதுக்கு நாங்கள் சமமாக இருக்கிறோம். எங்களுக்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி இதை தரிசித்தது. நாளைக்கு வீட்டுக்கு போகலாம். நாளைக்குன்னா நாளைக்கு திருக்கேதீஸ்வரம் போயிட்டு 28ஆம் தேதி எங்களோட ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது, மலையகம் 200. அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போவோம். 28ஆம் தேதி பின்னேரம் கிளம்புவோம். நன்றி. நன்றி. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களுக்கு என்ன பேர்? என் பேர் வந்து அருணாச்சலம் சண்முக வடிவூர். நான் ஹேட்டன்லேருந்து வரேன். நான் இந்த கோயிலுக்கு கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு ஒருக்கா வந்திருந்தேன். அப்போ அது மாத்திரம் இல்லாமல் இப்போ மலையகம் 200 அது நாங்கள் நடைப்பயணத்தை இங்கேருந்து மேற்கொண்ட நேரத்தில் இந்த மன்னார் கோயிலில் எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை இந்த மடு ஆலயம் செய்தாங்க. அப்போ அந்த நேரமும் நாங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு முதல் ஒருக்கா இங்கே வந்துட்டு போனோம். அப்போ இப்போ நான் திரும்ப ஒருக்கா எங்களுடைய முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறியில் உள்ள ஆசிரியர்களோடு பயிற்சி ஆசிரியர்களோடு நாங்கள் இங்கே இப்போ இந்த முறை இங்கே வந்திருக்கிறேன். நான் மற்றது நான் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கான ஒரு அனுபவம், நான் ஒரு 10 வருடத்துக்கு முன்பு என்னுடைய நண்பர் எங்களுக்கு இங்கே சொன்ன ஒரு கதை. அந்த கதையின் இது வந்து இந்த கோயிலுக்கு வந்து எல்லா மதத்தவர்களும் தான் வர்றாங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை என்பது எல்லாம் ஒன்று. ஏனென்றால் மதங்கள் வேறுபட்டிருந்தாலும் கடைசியில் இறைவன் என்பவர் ஒருவர் என்ற அடிப்படையில் நாங்கள் இங்கே வந்து வழிபட்டு செல்கிறோம். மற்றது இப்போ இந்துக்கள் இதை அம்மனாக நினைத்து நாங்கள் வழிபடலாம். கிறிஸ்தவர்கள் மரியாளாக நினைத்து வழிபடுகின்றார்கள். இவ்வாறு நினைப்பவர்களுக்கு காட்சி கொடுப்பதே இறைவன். அந்த அடிப்படையில் நான் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் முன்பு இந்த ஆலயத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னுடைய நண்பர் எனக்கு கூறியிருந்தார். அதாவது புத்தளத்தில் உள்ள ஒரு முஸ்லீம் இனத்தவர், அதாவது இஸ்லாமிய இனத்தவர்கள் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு நீண்ட காலம் குழந்தைகள் இல்லை. அதன் பின்னர் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து வருகின்ற போது அந்த குழந்தையால் பேச முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்ததாகவும், அதற்காக அவர்கள் பல ஆலயங்களுக்கு, அதாவது இஸ்லாமிய பள்ளிவாசல்கள், இந்து கோவில்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள் என்று பல இடங்களுக்கு சென்று மத ரீதியான ஒரு நம்பிக்கையினூடாக எல்லா இடமும் சென்றாலும் கூட ஒருவர் அவருக்கு ஒரு காரணத்தை கூறியிருக்கின்றார். அதாவது நீங்கள் இந்த மன்னாரில் உள்ள மடுமாதா ஆலயத்திற்கு சென்றால் இந்த குழந்தை பேசுவார் என்ற ஒரு கூறியிருக்கின்றார்கள். அந்த புத்தளத்தை சார்ந்த மிகப்பெரிய பணக்காரராகிய அவர்கள் அதாவது அந்த பணக்காரர்கள் கணவன் மனைவியும் அந்த குழந்தையோடு இந்த ஆலயத்திற்கு வந்திருந்த போது இங்கும் அவர்கள் அந்த இறைவனிடம் வேண்டி இருக்கின்றார்கள் தன்னுடைய குழந்தை பேச வேண்டும் என்று. ஆனால் அந்த குழந்தை அவர்கள் இங்கு இருக்கும் வரை பேசவில்லை. கடைசியில் மனமுடைந்து இந்த ஆலயத்தின் முன்னால் உள்ள படியில் அமர்ந்திருந்த போது அந்த குழந்தை ஓடித்திருக்கின்ற வயதான சிறிய குழந்தையாக இருந்திருக்கின்றது. அந்த குழந்தை இந்த மணல் மேடையில் ஓடி சென்றிருக்கின்றது. ஓடும்போது மணல் சரிக்கு விழுந்த போது அம்மா என்று கத்திய போது இந்த தெய்வம் தான் தன்னுடைய பிள்ளைக்கு பேச்சை கொடுத்தது, அதாவது பேசுகின்ற ஒன்றை உருவாக்கியதாக இந்த தெய்வத்தை வழிபட்டு அதன் ஞாபகார்த்தமாக அங்கு ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டிடம் இன்றும் இருக்கின்றது. நான் இந்த முறை வந்தபோது நான் அதில் போய் கேட்டேன், அதை உடைத்து விட்டார்களா, இருக்கின்றதா என்று. இல்லை, இருக்கின்றது. அதுதான் ஆரம்ப ஆலயமாக இந்த இடத்தில் இருந்திருக்கின்றது. இப்போது எங்களால் பார்க்க முடியும் அதை. அப்ப அந்த மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் இங்கு நடந்த அதிசயமாக அது சொல்லப்படுகின்றது. காரணம், அவர்கள் வேறு மதத்தவர்களாக இருந்தாலும் கூட மத நம்பிக்கையினூடாக அந்த கட்டிடத்தையே அவர்கள் கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அப்ப அது இந்த மிக முக்கியமான ஒன்று. அது மாத்திரமில்லாமல் நாங்கள் இந்த ஆலயத்திற்கு நான் இது 3வது தடவையாக வந்த சந்தர்ப்பம். அதனால் நம்பிக்கை என்பது எல்லோருக்கும் இருக்கின்றது. நன்றி. 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 நீங்கள் என்ன உங்களுடைய அனுபவங்களை கேட்டதான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் இன்னொரு அனுபவத்தையும் கூறலாம். சொல்லுங்க. எடுப்பீங்களா? இன்னொரு அனுபவம், இப்போ நாங்கள் இங்கே தலைமன்னாருக்கு வருகின்ற வருடம் இனி நாங்கள் எப்போதும் வந்து கொண்டிருக்கிறவர்கள். காரணம் என்னென்றால், மலையகத்தில் வாழ்கின்ற இந்திய தமிழர், அதாவது மலையக தமிழர்கள் இலங்கைக்கு வந்து 2023ஆம் ஆண்டுடன் 200 வருடங்கள், மலையகம் 200 என்று. அதனால் மலையகத்தில் வாழ்கின்ற இந்திய வம்சாவளியான அவர்கள் 1823ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இலங்கைக்கு வந்தபோது அவர்கள் முதலாவதாக
கால் பதித்த இடம் தலைமன்னார் பகுதிகள். அங்குதான் வந்து அவர்கள் இறங்கினார்கள். அங்கு இறங்கியவர்கள் தான் இங்குள்ள காடுகளை அழித்து கொண்டு பாதைகளை உருவாக்கி கொண்டு மலையகத்தில் போய் குடியேறினார்கள். ஆகவே தலைமன்னாரில் இருந்து மலையகத்திற்கான பிரதான பாதைகளை உருவாக்கியவர்கள் அந்த மக்கள். இங்குள்ள புகையிரத வீதிகளை அமைத்தவர்கள் அவர்கள். ஆனாலும் அவர்கள் இந்த நாட்டில் ஒரு உரிமையற்ற ஒரு சமூகமாக காணி உரிமையோ, வீட்டு உரிமையோ, கல்வி, சுகாதாரம் என்ற நாட்டிற்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் இன்று வரை எதுவும் இல்லாத ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காகவே தலைமன்னார் முதல் மாத்தறை வரையான ஒரு நடைப்பயணம் 248 கிலோமீட்டர். அந்த நடைப்பயணமானது 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி மாத்தளை முத்துமாரியம்மன் கோவிலில் போய் முடிவடைந்தது. அந்த நடைப்பயணத்தை ஏற்பாடு செய்த குழுவில் நான் ஒரு முக்கியஸ்தராக இருந்திருக்கின்றேன். என்னுடைய அந்த நடைப்பயணத்தில் தொடர்ச்சியாக நடந்தவர்களில் நானும் ஒருவர் 39 பேர் என்னோடு வந்திருந்தார்கள். அது இல்லாமல் இலங்கையின் மற்றைய பிரதேசங்களில் இருந்து சமூக அமைப்புகளுக்கு ஊடாக, அதாவது சிவில் சொசைட்டி, மலையகம் சார்ந்த சிவில் சொசைட்டியும் மற்றது ஏனைய சமூகத்தை சார்ந்தவர்களும் சேர்ந்து பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவர்களும் இருந்தார்கள். எல்லாருமாக 59 பேர் தொடர்ச்சியாக தலைமன்னார் முதல் 12 நாட்கள் தொடர் தேர்ச்சியான ஒரு நடைப்பயணமாக தலைமன்னார் முதல் மாத்தளை வரை சென்றிருந்தோம். அப்போது நாங்கள் எல்லோரும் எடுத்த முடிவு, இங்கு ஒரு தூபி அமைக்கப்பட்டிருக்கின்றது தலைமன்னார் கடற்கரையில். அந்த தூபிக்கு வருடம் அதாவது அது அந்த மலையகத்திற்கு வந்து தலைமன்னாரில் இறங்கிய மக்களில் 100 பேர், உதாரணமாக 100 பேர் இறங்கி இருந்தால் 60 பேரே மாத்தளை போய் சென்றடைந்தார்கள். மிகுதியான 40% அங்கு இறந்து போனார்கள். செல்லும் வழியில் பல்வேறுபட்ட சிக்கல்கள், நோய்வாய்ப்பட்டனர், யானையின் தாக்குதல், பாம்பு கடி, சிறுத்தைகளின் தாக்கம், பசி பட்டினி, சாப்பாடின்றி இறந்தவர்கள், இவ்வாறாக 40% இறந்து 60% தான் மன்னாரில் இருந்து மாத்தளை போய் சென்றடைந்தார்கள். ஆரம்ப காலங்களில் அவர்களின்கான ஒரு ஞாபகார்த்த தூபியாகவும் அவர்களின் நினைவு சின்னமாக ஒரு குலதெய்வ கோயிலாக கூட அதை நாங்கள் சொல்லலாம். ஒரு தூபி ஒன்று அங்கு அமைக்கப்பட்டுள்ளது தலைமன்னாரில். அதற்கு வருடம் அதாவது 2023 ஜூலை மாதம் 28ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 28ஆம் தேதி அந்த தலைமன்னாரில் உள்ள தூபிக்கு நாங்கள் எல்லோரும் வந்து அங்கே ஒரு வழிபாடை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்கினோம். அதற்காக இம்முறை 3வது வருட நினைவுக்காக நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் நாளை இங்கிருந்து தலைமன்னார் சென்று அந்த வேலைகள் எல்லாம் அங்கு செய்து 28ஆம் தேதி அந்த நினைவு தூபியில் ஒரு நினைவேந்தலை செய்துவிட்டு அதன் பின்னரே நாங்கள் எங்களுடைய குழுவினர் பலர் இருக்கின்றோம். அவர்கள் எல்லோரும் 28ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு நினைவேந்தலை அங்கு செய்துவிட்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் எம்மிடம் உள்ளது. மற்ற யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கே வார நடப்பயணம் செய்கிறது. யாழ்ப்பாணத்தில் நிறைய மக்கள் வந்திருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ், நன்றியா, நன்றி. அம்மா நீங்கள் நிறைய காலம் வாரீங்களா கோயிலுக்கு? கோயிலை பேர் சொல்லுங்க. என்னமே நீங்கள் தான் தெரியும். இருந்து வேயத்துக்கு வந்த காலம் துவங்கி இந்த மாதாவுக்கு நான் நெடுக வந்து போவேன். எனக்கு 2வது மகனுக்கு ஒரு பேரன் பிறந்தது. அவர் நடக்க மாட்டாம இருந்தவர். அவர் பிறந்து 3ஆம் நாள் அவருக்கு 2 காலுக்கும் பியோப்பு போட்டது. அவர் நடக்க மாட்டாம இருந்து இந்த மாதாவுக்கு தான் நான் நேர்த்தி வச்சு அவரை வந்து கொண்டாந்து 1 வயது மட்டும் 1.5 வயது மட்டும் நடக்காம இருந்து அவரை கொண்டு வந்து நான் மாதாக்கு நேர்த்தி வச்சு கொண்டு வந்து நேர்த்தி செய்து போட்டு கொண்டு போய் வீட்டில் இறக்கின வச்சு அவர் ஒரு 5 ரவுண்டு ஓடினார் வீட்டை சுற்றி. எங்களுக்கு சந்தோஷம், நாங்கள் கை கட்டினோம் எல்லாம். அதில் இருந்து நடக்க துவங்கி விட்டார். இப்போ 6ஆம் ஆண்டு படிக்கிறார். 6ஆம் ஆண்டு 11 வயது படிக்கிறார். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு? எனக்கு இந்த மாதாவில் நல்ல நம்பிக்கை. அதான் என்ன குடிந்தீங்க நம்பிக்கை? மாதாவில் எனக்கு நல்ல நம்பிக்கை. அவர் இப்போவும் இன்று வரையும் 11 வயது மாற்றி 6ஆம் படிக்கிற என்னோட இந்த கோயில் ஆலயத்துக்கு நடுக வந்து போவார் என்ற பேர். ஓகே, இதில் வந்து நாங்கள் குளத்தை கண்டுட்டு நிற்கிறோம். ஏன்னு சொன்னால் கோயிலேருந்து நாங்கள் இப்போ வந்துட்டோம். இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த குளத்தை காட்டி போட்டு நாங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு போக மட்டும் வந்தேன். உங்களுக்கு தண்ணி ஓடிக்கின்றது. அங்கால அப்படியே போகுது தண்ணி. வேறு பார்த்தீங்களா? வாங்க அப்படி ஒன்று காட்டு. வேறு வாரம் அப்படி ஓடுது. வேறு தண்ணி அப்படியே வந்து வாங்க அப்படி நேரம் ஒன்று காட்டுறீங்க.
மேலே ஏறி போகணும். இந்த தண்ணி தான் நாங்கள் ஓடுது என்ன இதெல்லாம் அப்படி போய் பெரிய தேசம் மழை வந்தால் தான் தண்ணி நினைக்கு ஆறு மாதிரி போச்சு. நான் இதில் ஓடி நம்ம காட்டு பார்த்துட்டு இதோட இந்த வீடியோ முடிப்போம் வந்து அப்படியே போக தண்ணி வேணும். என்ன சத்தம் பாருங்க, சத்தத்தை பாருங்க. மூடு மூட்டை மூடு என்ன ஓட்ட மூடு தண்ணி வேணும், பயங்கர ஓட்டு. அங்கால தோட்டங்கள் இதில் குளிக்கணும், மக்கள் உடுப்பெல்லாம் துவைக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே ஆறு ஓடிக்கொண்டிருக்கு பாருங்க. என்னென்னு சொன்னால் நான் இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன் மக்களே. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மக்களே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா பாருங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல குளிர்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இதில் நிற்க இதோட வீடியோ முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாபாய். நல்ல வீடியோவில் சந்திப்போம் அடுத்து. பாபாய்.